தற்போது டெல்லியினுடைய தற்போதைய நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியினுடைய தற்போதைய முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் தொடர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முடிவுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணீஷ் சிசோடியாவும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் 3 முக்கிய முகங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி, மணீஷ் சிசோடியா மூவருமே தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்து வருகின்றன. டெல்லி தேர்தல் முடிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 70 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் பாஜக 48 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கிறது. ஆம் ஆத்மி 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை முகத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. 36 என்ற ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கையை கடந்து 12 இடங்கள் கூடுதலாக முன்னிலை முகத்தோடு பாஜக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 48 தொகுதிகளில் பாஜக முன்னிலை முகத்தோடும், ஆம் ஆத்மி 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த டெல்லி தேர்தல் களத்தின் நட்சத்திர வேட்பாளர்களின் தற்போதைய நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது டெல்லியினுடைய தற்போதைய நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியினுடைய தற்போதைய முதலமைச்சர் அதிஷி கல்காஜி தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் தொடர் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முடிவுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணீஷ் சிசோடியாவும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் 3 முக்கிய முகங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி, மணீஷ் சிசோடியா மூவருமே தற்போதைய நிலவரப்படி பின்னடைவை சந்தித்து வருகின்றன. டெல்லி தேர்தல் முடிவுகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 70 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் பாஜக 48 தொகுதிகளில் முன்னிலை முகத்தோடு இருக்கிறது. ஆம் ஆத்மி 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை முகத்தோடு இருப்பதை பார்க்க முடிகிறது. 36 என்ற ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கையை கடந்து 12 இடங்கள் கூடுதலாக முன்னிலை முகத்தோடு பாஜக இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 48 தொகுதிகளில் பாஜக முன்னிலை முகத்தோடும், ஆம் ஆத்மி 21 தொகுதிகளிலும், காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த டெல்லி தேர்தல் களத்தின் நட்சத்திர வேட்பாளர்களின் தற்போதைய நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.